ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரிய வாசனம். உங்களுடைய பூஜை அறையில இந்த 3 பொருட்களை மட்டும் எடுத்து தண்ணீரில் கலந்து வைங்க. இந்த 3 பொருளை நீங்க எடுத்து தண்ணீர்ல கலந்து வைக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள்ல மாற்றங்கள் கிடைக்கும். முக்கியமா எந்த ஒரு நோயும் உங்களுடைய குடும்பத்தை அண்டாது. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அல்லது சண்டை சச்சரவுகள் முக்கியமாக நடக்காமல் தள்ளி தள்ளி போக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்தையுமே நடத்தி கட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்களை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் என ஒவ்வொன்றுத்துக்கும் தீர்வாக வந்து அமையும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்மளுடைய பூஜை அறையில ஒரு சில பொருட்கள் வைப்பது மூலியமா பல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா ஜலம், அதாவது தண்ணீர்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் ரொம்ப சீக்கிரமாவே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்ச ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதாவது தண்ணீர் எடுத்து இந்த 3 பொருட்களை பூஜை அறையில் கலந்து வைங்க. அதுவே போதும். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். முதல் விஷயமா உங்க வீட்டுல, அதாவது தண்ணி எடுக்கக்கூடிய விஷயம் வெள்ளி பாத்திரமா இருந்தா ரொம்ப நல்லது. அப்படி வெள்ளி இல்லாதவங்க நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய என்ன ஒரு பாத்திரமோ அதை எடுத்துக்கோங்க. முக்கியமா வெள்ளி அல்லது மண்பானை சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் ரொம்ப நல்லது. அப்படி இல்லாதவங்க என்ன இருக்கு எடுத்துக்கோங்க. அதுல தண்ணியில 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க முதல் விஷயமா. அதுக்கப்புறம் இதுல கலக்கக்கூடிய அந்த 3 பொருள் என்னன்னு பார்ப்போம். முதல் எடுத்தோடனே நீங்க பெருமாளுடைய அம்சமும் பெருமாளுடைய அனுபவம் இருக்கக்கூடிய இந்த துளசி இலைகளை நீங்க பறிச்சு அதில் கலந்து விடுங்க. இந்த துளசி இலைகள்ல பல மூலிகைகள் இருக்குங்க. இந்த துளசி இலையை நீங்க கலக்கிறது மூலியமா பல எண்ணற்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுங்க. அதை எடுத்து 2வது பொருளா, அதாவது துளசி கலந்துட்டீங்க அப்படின்ற போது 2வது விஷயமா ஜவ்வாது இருக்கு பார்த்தீங்களா, அதை சிறிதளவு எடுத்து அதில் கலங்க. இந்த ஜவ்வாதுன்றது சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா ஜவ்வாது எல்லா இடத்துலயுமே இருக்காதுங்க. ஜவ்வாது இருக்கிற இடங்கள்ல, அந்த ஜவ்வாதோட நறுமணம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தெய்வத்தோடைய நடமாட்டம் முழுமையா இருக்கும். நீங்க இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய பூஜை அறையில, அதாவது ஜவ்வாது எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் தெய்வத்துடைய நடமாட்டங்கள் நிச்சயம் நிகழ ஆரம்பிக்கும். அதனாலதான் ஜவ்வாது எடுத்து உங்களுடைய, அதாவது அந்த தண்ணீர்ல கலந்து வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதனாலதான் உங்களுடைய வீட்டுல தண்ணியை வச்சிருப்பீங்கல்ல, அதுல இந்த ஜவ்வாதை எடுத்து கலந்து வச்சிருங்க. 3வது விஷயம் பச்சரிசி. இந்த 3 விஷயங்களையுமே தண்ணீர்ல கலந்து வச்சிருங்க. காலை எழுந்த உடனே அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து நீங்க குளிக்க, அதாவது பாத்தீங்கன்னா தண்ணீர்ல ஊற்றி குளிங்க. இதை மட்டும் தினமும் செஞ்சுட்டு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். இது எல்லாமே உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் செல்வ பிரச்சனை இல்லாமலும் நீங்க எதை செஞ்சாலும் உங்க வாழ்க்கையில இது வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். முழுமையான நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயங்களை நீங்க உங்களுடைய பூஜை அறையில கடந்துட்டீங்க, வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பல எண்ணற்ற விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் முன்னேற்றத்தை நீங்க கண்கூடாகவே பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி இருக்கிறது. கலந்து தினமும் வச்சு குளிச்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நிச்சயம் நிகழப்போகிறது. நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லது நடக்கட்டும். சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.